இன்னைக்கு தேர்ஸ்டே க்ளீனிங் ஒர்க்கு தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரேஷனில் வந்து கோதுமை வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து நல்லா வந்து கழுவிட்டு காய வச்சு எடுத்து அரைக்கணும். ஸோ அதுதான் அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருந்தது. பீரியட்ஸ் டைமில் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் பீரியட்ஸ் முடிஞ்சு அஞ்சாவது நாள் வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணும் போது தான் தெரியுது எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த வேலை செய்யும் போது இருக்கிற டயர்ட்னஸை வச்சு நமக்கு வந்து ஏஜ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த தடவை ரொம்ப வந்து கால்வலி. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த எக்ஸ்ட்ரா வேலையும் பார்த்தனால வீடு மட்டும் க்ளீன் பண்ணுறது இல்லாமல் சோஃபா போட்டிருந்த அந்த கவர் மேலே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா துவைச்சி எடுத்தேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப வேலை வந்து அதிகமாக தான் இருந்தது. இந்த தடவை வந்து மாடியில் வந்து பைப்பில் வந்து அலசி போட்டு அப்படியே வந்து காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம என்னைக்கு வந்து வேலை செய்யணும், நிறைய வந்து வெயில் அடிக்கணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் இந்த வானம் வந்து சதி பண்ணும். சூரியனும் வந்து பழி வாங்குவார். அன்னைக்கு தான் வந்து வருண பகவான் ரொம்ப நம்ம மேலே அன்பு காட்டுவார். ஏன்னா வந்து அன்னைக்கு வெயிலே வரல. அக்னி நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மழை வந்துச்சு அப்படின்னா அக்னியோட அந்த தாக்கம் வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அதே மாதிரி அக்னி நட்சத்திரம் தொடங்குறதுக்கு அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா மே 4 அன்னைக்கு நல்ல மழை எங்கள் ஊர்லலாம். உங்கள் ஊர்லேயும் மழை பெஞ்சுதா அப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வருஷம் கொஞ்சம் வெயிலோட தாக்கம் வந்து கொஞ்சம் வந்து நம்ம கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அக்னி நட்சத்திரத்தப்ப நிறைய நல்ல விஷயங்கள் வந்து செய்யலாம். ஆனால் வந்து நம்ம சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விதை ஊன்றது, செடி வளர்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். சாமி கும்பிட்றது இதெல்லாம் செய்யலாம். ஆனால் வந்து இந்த முகூர்த்தம் பண்ணுறது, நிச்சயதார்த்தம் பண்ணுறது, வீடு கட்டுறது, வீடு குடி போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து ஒன்று ஒன்றா செய்யுங்க. போன வருஷமும் நான் சொல்லியிருந்தேன் அக்னி நட்சத்திரத்தப்ப என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற வீடியோ வந்து ஆன்மீகங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான வேலை. மாடியில் ஏறி ஏறி இறங்குனதே வந்து பார்த்தீங்கன்னா கால்லாம் செம்ம வலியாக இருந்தது. இருந்தாலும் நம்ம தான் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. 5 நாள் கழித்து நம்ம பூஜை ரூமுக்குள்ளே வந்து போகணும். அப்படிங்கும்போது வீடு ஃபுல்லாக ஓரளவு டீப் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த தடவை வந்து செஞ்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் யோகி வந்து டோர்னமெண்ட் வந்து வெளியில் அதர் டிஸ்ட்ரிக் வந்து போகிறோம். அப்போ நம்மளும் வந்து கூட போகணும் அப்படிங்கிறனால ஸோ வீடை ஃபுல்லாக வந்து டீப்பாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறனால இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். செய்யும்போது தெரியல, ஆனால் நேரம் ஆக ஆக சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா கால்லாம் சரியான குடைச்சலாக இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு க்ளீன் பண்ணுறது பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் இந்த கருடக்கிழங்கு, ஆகாச கருடக்கிழங்குன்னு சொல்லக்கூடிய இந்த திருஷ்டிக்காக நான் மாட்டி வச்சது. போன தடவை வந்து சொல்லியிருப்பேன் துளிர் விட்டுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலா இல்லை திருஷ்டியான்னு தெரில, ரொம்ப காஞ்சு போயிருச்சு. அதனால வந்து அதை எடுத்து நான் தூக்கி போட்டுட்டேன். அதை வந்து மாற்றணும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப ட்ரை ஆகி அப்படியே கையில் வந்து தொட்டலோட உதிர்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம வீட்டில் திருஷ்டி வந்து இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து அதை எடுத்துகிட்டு நான் பிரம்மா கோயிலில் தான் வாங்கினேன், திருப்பட்டூர் பிரம்மா கோயிலில். அங்கே போகும்போது போய் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வச்சுருக்கேன். அதை வந்து வாங்கி மாட்டணும். ஏன்னா கருடக்கிழங்கு வந்து நான் ரொம்ப வருஷமாக வந்து வீட்டில் வந்து வச்சிட்ருக்கேன். அப்புறம் வந்து சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒட்டடை வந்து நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் ஃபேன்லலாம் தொங்கிட்டு இருந்தது. சரி அதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். பீரியட்ஸ் டைமில் பூஜை ரூமுக்குள்ளே மட்டும்தான் வந்து போகக்கூடாது. மற்றபடி நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது அதை வந்து அந்த 3 நாள் 4 நாள்லேயே வந்து பண்ணி வச்சுக்கணும் வெளியிலலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரே நாளில் நம்ம வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும்போது உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஏன்னா அப்போ சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டவங்களோட ஹெல்த் வேறு, இப்போ நம்ம சாப்பிட்ற விஷத்தோட இது வந்து எவ்வளோ தாக்கம் நமக்கு தெரியுது. என்னதான் சத்தானதுன்னு சொல்லி நம்ம சாப்பிட்டாலுமே அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து மாதிரி தான் நமக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம மாற்ற முடியாது. அதுதான் நம்ம சாப்பிட்டாகணும். செயற்கை உரங்கள் என்றைக்கு வந்துச்சோ அன்றைக்கே நம்ம ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஃபாஸ்ட் ஃபுட்லனால எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாகவே வருது. அதனால் இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கேன். ஒரு 3 நாள் 4 நாள் இருக்கும் போது இந்த சோஃபா வந்து அடியில் க்ளீன் பண்ணுறது. ஏன்னா சோஃபாலாம் ஃபுல்லாக நகர்த்திட்டு அதெல்லாம் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருந்துச்சு. அது மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுறனால அது வந்து ரொம்ப பிசு பிசுன்னு இருந்த மாதிரி இருந்தது. அந்த மூளை முடுக்க எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. டீப் க்ளீனிங் அப்படிங்கும்போது நம்ம ஒட்டடை அடிக்கிறதுலேருந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, மூளை முடுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறது, கதவு ஜன்னல் எல்லாம் தொடச்சாதான் வீடு ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக நமக்கு இருக்கும். அந்த 5 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோர்வாக இருந்த மாதிரி இருந்தது. வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சாம்பிராணியோ இல்லை ஊதுபத்தியோ நம்ம ஏற்றி வைக்கும்போது அதோட வைபே வந்து வேறு தான். அப்புறம் வந்து பாத்ரூம்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து தேர்தல் ரிசல்ட் வேறு. ஸோ அன்றைக்கி தான் வந்து நான் க்ளீன் பண்ணேன்.
ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டிவியும் பார்க்க தோணவே இல்லை, ஒன்றும் பெருசாக வந்து எனக்கு அது பார்க்க தோணலை. அதனால வந்து நான் வந்து என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். என்னதான் வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் வராவிட்டாலும் நம்மளுடைய வேலையை செய்ய நம்ம மட்டும்தான் பண்ண முடியும். நம்ம உழைச்சா மட்டும்தான் நம்ம வீட்டில் அடுப்பு வந்து எரியும். இது வந்து நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்ம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு. அதனால வந்து யார் வந்தாலுமே அந்த ஸ்கீம்ஸ் வந்தால் நம்ம அனுபவிச்சுக்கலாம், மற்றபடி வந்து உழைக்கிறதெல்லாம் நம்ம தான் பண்ணணும். அப்படிங்கிறனால நான் ரொம்ப டிவிலாம் அன்னைக்கு பார்க்கல. ஸோ எல்லா ரூமையும் வந்து க்ளீன் பண்ணிட்டு பெட்ஷீட் கவர் எல்லாமே வந்து நான் காலையிலே வாஷிங் மிஷினில் போட்டுட்டு அதெல்லாம் வந்து காய வச்சுட்டேன். நான் சொன்ன மாதிரி சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கோபமாக வந்து உள்ள மறைஞ்சிக்கிட்டாரு. வருண பகவான் வந்து அந்த குளிர்ந்த மேகத்தோடு இருந்தனால கொஞ்சம் வெயில் வந்து தாமதமாக தான் வந்துச்சு. இருந்தாலும் மழை வந்து வரக்கூடாது, நைட்டு தான் பெய்யணும்னு வேண்டிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி நைட்டு வந்து பெஞ்சிருச்சு. சித்ரா பௌர்ணமிக்கு என்ன வேண்டுனேன்னு நான் சொல்லியிருப்பேன், மழை பெய்யணும், நல்லபடியாக இருக்கணும், விவசாயம் செழிக்கணும் அப்படின்னு வேண்டியிருப்பேன். அது வந்து நடந்துச்சு. ஆனால் வந்து நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையாக இருந்தது. சரி, ஓகே, கண்ணுக்கு நல்ல வேலை வந்து எல்லாம் காஞ்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தான் மழை பெஞ்சுது. அப்புறம் கிச்சன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து தொடச்சி எடுத்தாச்சு. ரொம்ப வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீலாக இருந்துச்சு. எப்போவுமே வந்து வீடு சுத்தமாக இருந்தாலே நமக்கு பாதி பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும், நெகட்டிவ் எனர்ஜிலாம் வெளியே போன மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே வெயிட்டாக இருக்க மாதிரி இருந்தது உடம்பு. ஆனால் உடம்பு வந்து அப்படியே ரொம்ப வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் லைட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு துவைச்சி எடுத்து நல்லா காய வச்சு அதெல்லாம் வந்து எடுத்து மடித்து வச்சாச்சு. பெட்ஷீட் கவரு, பில்லோ கவர் எல்லாமே வந்து துவைச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் பூஜை ரூமுக்குள்ளே போனேன். பூஜை ரூமுக்குள்ளே போகும்போதே ஒரு சந்தோஷம், இனிமேல் வந்து நம்ம பூஜை பண்ணலாம் அப்படின்னு, ஒரு 28 நாள் வந்து பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பூஜை ரூம் போனேன். மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு அடுத்த நாள் தான் நான் வந்து ஆனேன். ஸோ மீனாட்சி திருக்கல்யாணத்தப்போ மீனாட்சிக்கு பூ போட்டது, அதுக்கப்புறம் உள்ளேயே போகலை, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் சாயங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே போட்டிருந்த அந்த சோஃபா கவர், அதை வந்து இது மெயினாக நான் எதுக்காக தைச்சேன் அப்படின்னா, நம்ம பீரியட்ஸ் டைம்லேயும் சோஃபாவில் உட்கார்ற மாதிரி இருக்கு இல்லையா, அப்போ வந்து நம்ம வந்து சோஃபா வந்து துவைக்க முடியாது. ஆனால் மேலே வந்து நம்ம எப்படி பெட்டுக்கு வந்து கவர் போட்டு துவைக்கிறோமோ அதே மாதிரி இதுக்கும் போடணும் தான் தச்சதே மெயினாக. அப்போ தான் வந்து எனக்கு அது சுத்தமாக இருக்க மாதிரி இருந்தது. என்னதான் அந்த பீரியட்ஸ் ஆனாலும் அதில் உட்காரோம், சோஃபா ஃபுல்லாக துவைக்க முடியாது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சப்போ தான் இந்த மாதிரி வந்து கவர் வந்து தச்சு போட்டேன். அப்புறம் என் மாமனாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே 5 பிறந்த நாள், அவருக்காக வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது வேட்டி சட்டை. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டார் எங்கள் மாமனார். அவருக்கு வந்து நாங்கள் போன தடவை வந்து நான் வந்து கிஃப்ட் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து கொடுத்துருந்தேன். எங்கள் வீட்டுக்காரு, என் பையன், அவர் 3 பேருமே வந்து இருக்க மாதிரி ஆண் வாரிசுகள் ஃபோட்டோ வந்து நான் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து எனக்கு வேட்டி சட்டை எடுத்து தருவான், அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராம். அது வந்து எங்கள் மாமியார் வந்து சொன்னாங்க. சரி, உடனே போயிட்டு நம்ம வந்து வேட்டி சட்டை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து எடுத்தாச்சு. அவர் வந்து கொஞ்சம் கலராக இருப்பார், அதனால் வந்து இந்த மெரூன் கலர் வந்து அவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வேட்டி வந்து தான் எப்போவுமே கட்டுவார். ஸோ அதனால் வேட்டி சட்டை வந்து எடுத்தாச்சு. ராமராஜில் தான் வந்து எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த மித்துன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் டவல் வந்து விளம்பரம் பண்ணுறாங்க பாருங்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தாங்க எங்கள் வீட்டில். அது வந்து பார்த்திங்கன்னா மூங்கிலில் வந்து செய்கிறது, அந்த காட்டன் துண்டு. அந்த டவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது. லென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நல்லா பெருசாக இருந்தது, ரொம்ப பெரிய டவல். அது கிளாத்தே வந்து ரொம்ப நல்லா இருந்தது, சாரீ மாதிரியே இருந்தது, பார்க்க பெட்ஷீட் மாதிரியே இருந்தது, அப்படி இருந்தது துண்டு. பாருங்கள், லென்த் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா இருக்குது. ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 300. ஆனால் அது வந்து 7-8 வருஷம் யூஸ் பண்ணாலும் அப்படியே இருக்குன்னு சொல்லி அந்த கடை ஓனர் வந்து சொன்னார். ரொம்ப நல்லா இருக்கு, நானும் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அதெல்லாம் வந்து வாங்கி எல்லாம் பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெளியில் வந்து போகிறனால, யோகிக்கு வந்து டோர்னமெண்ட் கூப்பிட்டு போகிறனால வீட்டில் வந்து கெடா வெட்டப்போ அந்த உப்பு கண்டம்லாம் போட்டிருந்தோம், அந்த இது. அப்புறம் வீட்டில் அந்த காய் எல்லாத்தையும் கொண்டு போய் மாமியார்ட்ட போய் கொடுத்தோம்னா அவங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. 2 நாள் வந்து நம்ம வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படிங்கிறனால அவங்கள்ட்ட போய் வந்து கொடுத்தாச்சு. அதே மாதிரி மாமனாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி சாயங்காலமே போய் கொடுத்துட்டோம். ஏன்னா அடுத்த நாள் பிறந்த நாள் மே 5 அன்னைக்கு போட்டுக்குவார் அப்படிங்கிறனால அன்றைக்கே வந்து போய் கொடுத்தாச்சு. எப்போவுமே வந்து ஊருக்கு போகிற மாதிரி இருந்தால் நிறையா வந்து காயெல்லாம் வாங்கவே மாட்டோம். அதனால் வந்து கொஞ்சம் காய் இருந்தது, அது மாமியாராவது யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே விஷஸும் வந்து சொல்லியாச்சு அட்வான்ஸ்டாக. அவரும் பிரித்து பார்த்தாரு, ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னார். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்படியே அங்கே வந்து யோகி வந்து எங்கள் அத்தை வந்து பூரி காலையில் போட்டேன்டா அப்படின்னு சொன்னோன்னே, இவன் வந்து பூரி பிரியர், அதனால் பூரி வந்து நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா, வீட்டில் வந்து பூண்டு சட்னி அரைச்சி ரெடியாக வச்சுருந்தேன், போய் தோசை ஊற்றி சாப்பிட்லான்னு. ஆனால் இவன் வந்து பூரி சாப்பிட்ணுன்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பூரியெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். க்ளீனிங் ஒர்க்கில் மட்டும் சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணலான் இருக்கேன்.
இனிமேல் வந்து அந்த ஒட்டடை அடிக்கிறது, ஃபேனை துடைக்கிறது இதெல்லாமே பீரியட்ஸ் டைம்லேயே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணுறது, மாப் போடுறது மட்டும் பீரியட்ஸ் முடிஞ்சு பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஹெல்த்துக்கும் நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்குமே, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.